நான் 1-2 அம்சங்களை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் 1 மணி நேரத்துக்கு மேல் நடக்கும் என்று சொன்னால் தோழர்கள் ஒரே இடத்தில் நின்றிருப்பது என்பது சாத்தியக்கூறு அல்ல. ஒரு மனுஷன் 8 நிமிஷம் ஒரு இடத்துல நிற்க முடியாது. டக்குன்னு வேற ஒரு இடத்துக்கு போற ஒரு சூழல் என்பது மனித இயல்பு. ஆனாலும் இந்த மோடி சர்க்கார் கொண்டு வந்திருக்கிற ஏராளமான மக்களோட சக்திகளால் இந்திய நாட்டுடைய மக்கள் பெருமளவுக்கு பாதித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2014 இந்தியாவின் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அரசானது தொடர்ந்து விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்தார்கள். 3 வேளாண் சட்டத்தை திரும்பப்படும் வரையில் இடைவிடாத ஓராண்டுக்கு மேலாக போராட்டம் நடத்தி அந்த சட்டங்களை திரும்பவை நிறைவேற்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கவைகளாம். அது மட்டும் கிடையாது, சமீபத்தில் தனியார் தொழிற்சாலைகளில் பணியாற்றக்கூடிய தோழர்களுக்கு தொழிலாளர் சட்டங்களை பிரித்து அமைத்திருக்கிறார்கள். தொழிலாளர் சட்டங்களை பிரித்து அமைப்பதோட விளைவாக இந்திய நாட்டுடைய பெருமுதலாளிகள் கார்ப்பரேட் முதலாளிகள் அவங்க இஷ்டம் போல தொழிற்சாலையை நடத்த முடியும். இன்னும் ஒன்று சொல்ல போனால் தொழிலாளர்களுக்கு பெருமளவுக்கு பாதுகாப்பு கிடையாது. சமீபத்தில்